வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி. குயில் பற்றி நாம் இன்று சுவாரஸ்யமான சில விஷயங்களை பார்க்க போகிறோம். யாருக்குத்தான் பிடிக்காது இந்த குயிலின் ஓசை? ஆம் நண்பர்களே, இந்த குயில் இருக்கிறதே, அது ஆண் குயிலாக இருக்கட்டும் பெண் குயிலாக இருக்கட்டும், இந்த ஆண் குயில் அதன் ஓசை எழுப்புகின்ற பொழுது அதற்கு பதில் ஓசை பெண் குயில் எப்படி எழுப்ப போகிறது? இதற்குள்ளாக இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான பல விஷயங்களை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஆம் நண்பர்களே, அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரேஸ் ராபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். முதலில் நாம் பார்க்கக்கூடியது குயில். இந்த குயில்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பலருக்கு தெரியாது. இதில் எது ஆண் குயில் எது பெண் குயில் அப்படின்னு. ஆண் அப்படின்றது கருமை நிறத்தில் இருக்குங்க. அதே பெண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு விதமான புள்ளி புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு கிரே கலரில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆண் குயிலும் பெண் குயிலும் அவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்கிறான்ல, அது அவங்க ஓசை எழுப்புவது, அந்த ஒரு இனிமையான ஓசை ஒரு சாதாரண பாமர மனுஷனுக்கு மட்டுமல்ல, கவிஞர்கள் அதை நேசித்து அவர்கள் எழுதிய கவிதைகளும் பாடல்களும் எண்ணில் அடங்காதவை அப்படின்னு தான் சொல்லணும். காலையில் அந்த குயில் ஓசை எழுப்பும் சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த ஆண் குயில் ஓசை எழுப்புவது எப்பொழுது அந்த ஓசை எழுப்புவது, எந்த சமயத்தில் ரொம்ப அதிகமான ஒரு சவுண்டு கொடுக்குது அப்படின்றத பார்த்தோம். அடுத்து குயில் என்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தாங்க. குயில் ஒரு ஆம்னிவாரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க ஆம்னிவாரஸ்ன்னு சொல்கிறீங்க? மனுஷன் தான் ஆம்னிவாரஸ், குயில் கூடவா? அவ்வளோ இனிமையான ஒரு சத்தத்தை எழுப்புகின்ற குயில் ஒரு ஆம்னிவாரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. அது பழத்தையும் சாப்பிடும், பூச்சியும் சாப்பிடும். ஏன் பட்டாம்பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது அதனுடைய முட்டைகள் இருக்கு, அதற்கு பின்பு அது ஒரு கேட்டர் பில்லர் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதனுடைய உருமாற்றம் அதெல்லாம் கண்ணில் பட்டுச்சுன்னா எல்லாத்தையுமே முழுங்கிடுவாரி ஒரு. ஸோ குயிலானது ஒரு ஆம்னிவோரஸ். ஸோ அவருடைய உணவு வகை அப்படின்னு பார்த்தோம்னா அவர் என்ன பண்ணுவார், இந்த பழத்தையும் சாப்பிடுவார், அதே சமயத்தில் பூச்சி புழு இந்த பட்டாம்பூச்சியை கூட விட்டு வைக்க மாட்டாப்புல. ஆனால் ஒரு விஷயங்க, குயிலோட இது என்ன ஒரே வருதுன்னா, சாப்பாடு எப்படி சாப்பிட்டாலும் சரி, ஆனால் அந்த குயிலோடைய ஓசை, அந்த சத்தம், அதனுடைய குரல் இருக்குது பார்த்துங்க, அது வேறு லெவலில் தான் இருக்கும். ஆனால் மனுஷால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னா, எப்பெல்லாம் நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்றோமோ அப்போ தான் நம்மளுடைய குரல் வளம் ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் நம்ம மனுஷாளுக்கு பண்ணக்கூடிய அரசியல் இருக்குது பாருங்க. இதுதாங்க மனுஷால் ஜென்மமே. அடுத்து குயிலோட பல விதமான சுவாரஸ்யமான விஷயம் இன்னொன்று பார்ப்போம். மேலும் பார்த்தீங்கன்னா குயில் எப்பொழுது முட்டையிடும் அப்படின்றது மார்ச்லேருந்து ஆகஸ்ட் மாதம் அப்படின்ற ஒரு காலம் இருக்கிறது, இனப்பெருக்க காலம். இந்த குயிலானதுக்கு இவ்வளோ அழகாக ஓசை எழுப்புதே, அழகாக பாட்டு பாடுற மாதிரி இருக்குதே இதனுடைய ஓசை. இதுக்கு கூண்டு கட்டுக்க தெரியுமா, எப்படி முட்டையிடும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க போனால் அதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயந்தான். இதுக்கு கூண்டே கட்ட தெரியாதுங்க. எல்லா குருவிகளும் பார்த்தீங்கன்னா அந்த குருவி ஒரு ஆணோடு சேர்ந்து இனப்பெருக்கத்தை உண்டாக்குதுன்னா அதுக்கு கூண்டு கட்ட தெரியுமா, நான் மிகப்பெரிய ஆளுமையும் ஆண்மையும் உடையவன் அப்படின்றதுக்கு அந்த கூண்டு கட்டுறதை வச்சு தான் அவங்க இனப்பெருக்கம் செய்வாங்களாம். ஆனால் குயிலை பார்த்தீங்கன்னா இந்த ஓசை எழுப்புவது மட்டும்தான் எவ்வளோ ஒரு விஷயமா இருக்குது பாருங்களேன். அடுத்து இந்த குயிலானது இந்த முட்டையிடும் சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் காக்கா கூண்டில் போய்ட்டு முட்டையிட்டுருமா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த ஆண் குயில் இருக்குது பார்த்தீங்களா, அவர் தப்பிச்சுப்பாப்பில், ஏன்னா அவர் கருப்பாகவே அப்படியே காக்கா மாதிரி இருக்கிறதுனால. ஆனால் பெண் குயில் தெரிஞ்சிடும் இது வேறு ஏதோ முட்டை கலந்துருக்கு அப்படின்ட்டு. இது கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிய வரும். காக்காவுக்கு கொஞ்ச நாள் கழித்து தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறமா அடித்து துரத்திடும் பெண் குயிலை. பெண் குயில் கஷ்டப்பட்டு தான், எப்பயுமே கஷ்டம்தான். அது மனுஷலாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு என் குருவியில் கூட இந்த மாதிரி தான் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த பெண் குயிலோடைய வாழ்க்கையை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல முட்டையிட்டு அது காக்கையின் கூட்டில் முட்டையிடப்பட்டு காக்கையின் கூட்டத்தில் வாழ்ந்து காக்கையால் விரட்டப்பட்டு இப்படி நடந்து அதோடைய வாழ்க்கையே ஆரம்பமே ஒரு மிகப்பெரிய போர்க்களமான ஒரு இதை தான் ஆரம்பிக்குது. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறமா ஆண் குயில்
அவர் கண்டெடுக்கப்படுவார், அப்புறம் அவரும் துரத்தப்படுவார். இந்த மாதிரி நடக்கும். மேலும் இந்த குயிலோடைய சுவாரஸ்யமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி இந்த இனப்பெருக்கம் இது நடக்கிறது, எப்படி இந்த ஆண் குயில் பெண் குயிலுக்கு தூது விடுறது, ப்ரப்போஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் மிக அருமை. மேலும் பார்த்தீங்கன்னா இது எப்போ நடக்குது இந்த விஷயம் அப்படின்னு நீங்கள் நல்ல உன்னித்து கவனித்து பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் தாங்க இது இனப்பெருக்கம் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, இதனுடைய கம்யூனிகேஷன், அதாவது இதனுடைய ஓசை எழுப்புவது சத்தமானது ஆண் குயில் குக்கு அப்படின்ற ஒரு சத்தம் நீங்கள் முன்னாடியே கேட்டிருப்பீங்களே, அந்த சத்தத்தை பயங்கர சவுண்டாக கேட்கும் காலையில். அதே சமயத்தில் பெண் குயில் அதுக்கு கிக் 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 அப்படின்ற அந்த ஒரு விஷயம், அது அந்த போன்ற ஒரு ஓசை தான் இருக்கும். இந்த குக்குன்ற அந்த ஓசையானது பெண் குயிலை அப்படியே தன் வசம் ஈர்ப்பதற்கு தன்னுடைய ஆளுமையும் தன்னுடைய ஆண்மையும் அந்த ஒரு விஷயத்தை பிரதிபலிப்பதாகவே அந்த ஓசை எழுப்புவது. மேலும் இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச்லேருந்து ஆகஸ்ட் மாதம் இந்த சமயத்தில் தாங்க. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மேலும் குயில் பற்றியும் சரி, மற்ற விதமான இயற்கையை நாம் நேசிப்பவராக இருந்தால் பல காணொலிகள் நம்ம சேனலில் போடுவோம். மேலும் அணிலை பற்றி கூட கொஞ்சம் ஒரு விஷயங்கள் அப்படியே ஒரு ஆய்வு நடந்து கொண்டு இருக்கிறது. சில வீடியோஸ் அணிலுடைய சாப்பாடு சாப்பிட்றதும் அதோடைய சத்தத்தையும் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். விருப்பப்பட்டால் நீங்கள் அதையும் பார்க்கலாம். பொறுமையுடன் இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. Thank you for watching this video, my dear friends. Stay with us connected by subscribing Arise Robbie and don't forget to click on the bell icon. Thank you. Bye bye.